தொல்காப்பியம். தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் என்ற நூல் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்ற 3 பெரும் பிரிவுகளை உடையது. எழுத்து பிறந்து ஒன்றோடொன்று இணைந்து மொழியாகும் இயல்புகளை எல்லாம் கூறுவதுதான் எழுத்ததிகாரம். அடுத்து இருப்பது இவ்வெழுத்துக்களில் சொல்லாகி அச்சொற்கள் அமையும் பாகுபாடுகள், அவற்றின் பெயர் வகைகள், மொழிக்குள் அவை வருகின்ற பொழுது பெறக்கூடிய தன்மைகள், சொற்களை மொழியில் வழங்கும் மரபுகள், அவற்றின் வழுக்கள், அமைதிகள், இவற்றையெல்லாம் பேசுவது சொல்லதிகாரம். இச்சொற்களெல்லாம் சேர்ந்து உணர்த்தும் பொருள்களை பற்றி பேசுவதுதான் பொருளதிகாரம் என்று அழைக்கப்பெறும். 9 இயல்களை கொண்ட இறுதி பகுதியாகிய இந்த பொருளதிகாரம் பற்றிய செய்திகள் தான் நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். தொல்காப்பியம் என்ற பெரிய நூலுக்கு 3 பகுதிகளுக்கும் பல உரையாசிரியர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். அவற்றுள் பொருளதிகாரம் என்ற பகுதிக்கு இளம்பூரணர் என்று அழைக்கப்பெறும் உரையாசிரியர் எழுதிய உரையை துணையாக வைத்துக் கொண்டே நாம் இப்பகுதியை பார்க்கலாம். பொருள் என்றால் என்ன? நம் உலகில் பொருள் என்ற சொல்லால் வழங்குவனவெல்லாம் பணம், காசுகளே ஆகும். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் என்றெல்லாம் திருக்குறளிலே திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். செய்க பொருளை என்று திருக்குறளிலே வருகிறது. பொருள் வயிர் பிரிதல் அவர் வயின் உரித்தே என்று அகத்திணையிலே ஒரு நூற்பா. பொருளே காதலர் காதல் என்று கலித்தொகை சொல்லுகிறது. இப்படி வருகின்ற இடங்களிலெல்லாம் திருவள்ளுவர், தொல்காப்பியர், சங்கப்புலவர்கள் யாவருமே பொருள் என்பதற்கு பொன் முதலியவற்றையே குறித்திருப்பதை நாம் காணலாம். ஆனால் இப்பொருள் என்ற சொல் பொருட்பால் என்று அழைக்கும் போதும், மெய்ப்பொருள் என்று அழைக்கும் பொழுதும், பொருளதிகாரம் என்று குறிப்பிடும் பொழுதும் வேறு பொருள்களை குறிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இளம்பூரண அடிகள் பொருளதிகாரத்திற்கு விளக்கம் கூறும் பொழுது பொருள் என்பது யாதோ என்று அவரே ஒரு வினாவினை எழுப்பிக் கொண்டு தொல்காப்பியம் கூறுகின்ற அடிப்படையிலேதான் அவர் விளக்கம் கூறுகின்றார். தொல்காப்பியர் பொருளதிகாரத்தை பொறுத்தவரையில் பொருள் என்ற சொல்லால் முதற்பொருள் என்றும், கருப்பொருள் என்றும், உரிப்பொருள் என்றும் 3 பொருள்களை குறிப்பிடுகின்றார். இதுதான் பொருள். முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகிய 3ஐ குறிப்பிடுகின்றார். முதற்பொருள் என்றால் என்ன? முதற்பொருள் என்பது உலகத்தில் வழங்கும் நிலத்தையும் பொழுதையும் குறிக்கும். நிலம் என்று சொல்லும் பொழுது அந்த நிலம் பிறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நீர், அந்த நீர் பிறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தீ, அந்த தீ தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய காற்று, அக்காற்று உண்டாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆகாயம், இவையெல்லாம் இணைந்து வருவதுதான் முதற்பொருள் என்று கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொன்னால் 5 பூதங்களுமே இங்கு முதற்பொருள்கள் என்று அழைக்கப்படும். இவையெல்லாம் ஒன்று ஒன்றற்கு காரணமாக இருக்கின்றது என்பதை பரிபாடல் நமக்கு உணர்த்துகிறது. இதுபோலவே காலம் என்பது முதற்பொருள் என்று அழைக்கப்பெறும். காலம் என்பது மிகச்சிறிய பகுதியாகிய மாத்திரை கணம் என்ற அளவு தொடங்கி மிகச்சிறிய அளவு கன நேரம் என்று சொல்லுகின்றோமே, அதுபோல மிகச்சிறிய அளவு தொடங்கி அதனால் உருவாகும் நாழிகை 24 மணித்துளிகள், அந்த நாழிகையால் உருவாகக்கூடிய யாமம், அந்த யாமத்தால் உருவாகக்கூடிய நாள், அந்த நாள்களால் உருவாகக்கூடிய பட்சம், அதாவது பக்கம், வளர்பிறை நாள், தேய்பிறை நாள், இதெல்லாம் வரக்கூடியது. அந்த பக்கத்தால் உருவாகும் திங்கள், அந்த திங்களால் தோற்றுவிக்கும் இருது, அதாவது பருவம், கார்பருவம், கூதிர் பருவம் போன்றவை. இருதுகள் தோன்றுவிக்கும் அயனம், அதாவது உத்திராயணம், தட்சணாயனம். கதிரவன் தெற்கும் வடக்கும் சாய்ந்து இயங்கும் இயக்கம், இந்த இயக்கத்தால் வரக்கூடிய ஆண்டு, அவை தொடர்ந்த பலவும் காலம் அல்லது பொழுது எனப்படும் முதற்பொருளாகும்.
காலத்தின் தொடக்கம் அறிய முடியாது என்பதே அது முதற் பொருளாக குறிக்கப்பெறுகிறது. கருப்பொருள். அடுத்து கருப்பொருளை பற்றி விளக்குகின்றார் இளம்பூரணர். கருப்பொருள் என்பதை மேலே குறித்த நிலம் முதலிய இடத்தாலும் காலம் முதலியவற்றாலும் குறிப்பிடும் பொருள்களை குறிப்பிடும். அவை தேவர் என்றும் மக்கள் என்றும் விலங்கு என்றும் பலவாறு பாகுபடும். அவர்கள் உண்ணுகின்ற உணவு, செய்கின்ற செயல் யாவையும் அக்கருப்பொருளாக குறிக்கப்பெறும். ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய தெய்வங்கள், உணவு வகைகள், மரங்கள், பறவைகள், செய்தொழில்கள், யாழ் போன்ற இசைக்கருவிகள் எல்லாம் கருப்பொருள்களுக்குள்ளே அடங்கும் என்று கூறுகின்றார். உரிப்பொருள். மூன்றாவதாக வரக்கூடியது உரிப்பொருள். அடுத்து உரிப்பொருளை பற்றி அவர் சொல்லும் பொழுது, உரிப்பொருள் மக்களுக்கு உரிய பொருள் என்பதாகும். இது அகப்பகுதி என்றும் புறப்பகுதி என்றும் 2 பெரும் பிரிவுகளுக்குள் அடங்கும் என்று சொல்கின்றார். அகப்பொருளாகவும் புறப்பொருளாகவும் அடங்கக்கூடியதுதான் உரிப்பொருளில் காணப்படுவது என்று சொல்கின்றார். அகம் என்றால் என்ன? ஆணும் பெண்ணும் ஒன்றுபடுதல், பிரிதல், பிரிந்து தனித்திருத்தல், அத்தனிமைக்கு இறங்குதல், பின்னர் ஒருவரோடு ஒருவர் பிணங்குதல் என்று இருபாலருக்கும் பொதுவாக 5 அன்பு வகை உரிப்பொருள்களை கொண்டது என்று குறிக்கின்றார். இவற்றோடு அன்பு ஒவ்வாத ஒருபால் அன்புடைய கைக்கிளை என்ற ஒன்றையும், பொருந்தா காமமாகிய பெருந்திணை என்ற ஒன்றையும் சேர்த்து உரிப்பொருளை 7 பிரிவுகளாக பிரித்து காட்டுகின்றார். உலகத்தில் அன்பால் ஒன்றுபடும் சிறந்த ஆண்பாலர் பெண்பாலரைப் போலவே அன்பு ஒவ்வாமலும் பொருந்தாது மாறுபட்ட அன்போடும் உள்ள காம கூட்டம் பெரிதும் இருப்பதால் இந்த கைக்கிளையும் பெருந்திணையும் சிறப்பிலா மக்களுக்கு உரிய திணை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். புறப்பொருள். புறப்பொருளை பார்க்கும் பொழுது புறப்பகுதியிலே பகையரசர் நாட்டில் உள்ள பசுக்கூட்டுக்களை கவர்வது, பகை நாட்டினை பற்றச் செல்வது, சென்று அவர்களோடு அரண் மதில்களை வளைத்துக் கொள்வது, பின் 2 வேந்தர்களும் ஒரு போர்க்களம் குறித்து போர் புரிவது, அதில் ஒருவர் வெற்றி பெறுவது, அதன் பின்னர் உயிர் அழிவது, பொருள் அழிவது, இவை கண்டு நிலையாமையை உணர்வது, புகழ்ச்சிக்குரிய செயல்களை செய்வது போன்ற 7 பகுதிகளை குறிப்பிடுகின்றார். அகப்பகுதி எவ்வாறு மக்களுக்கு உரிமையுடைய 7 பகுதி ஆயினவோ அதே போல 7 பகுதிகளை புறப்பகுதிக்கும் மக்களுக்கு உரியனவாக ஆக்கியிருக்கின்றன. அகம் என்பது காதல் பற்றி மனத்தில் நிகழ்வது, புறம் என்பது வெளியில் நிகழ்வது. அதனால் இவற்றிற்கு அகப்பொருள் என்றும் புறப்பொருள் என்றும் 2 வகையாக பிரித்து அமைத்திருக்கின்றன. இவ்வாறு அகம் என்றும் புறம் என்றும் பகுத்து பொருளை உணர்த்தினார் என்றாலும், நூல் உணர்த்த வேண்டிய அறம், பொருள், இன்பம், வீடு என்பனவற்றை இவர் உணர்த்தவில்லையோ என்ற ஐயம் ஏற்படலாம். அவற்றையும் நூலாசிரியர் இல்லறத்திற்குரிய செயல்கள், துறவரத்திற்குரிய செயல்கள், துறவரத்திற்குரிய நிலையாமை, புகழ்க்குரிய பாடான் பகுதி என்பனவற்றால் கூறியிருக்கின்றார். அறம் என்பதற்கு ஒரு தனி நூலும், பொருள் என்பதற்கு ஒரு தனி நூலும், இன்பம் என்பதற்கு ஒரு தனி நூலும், வீடு என்பதற்கு ஒரு தனி நூலும் ஆக பிறர் கூறியது போல் இந்த நூலாசிரியர் அமைத்து கூறாது, காமப்பகுதியிலும் வீரப்பகுதியிலும் இவற்றை அடக்கி கூறியுள்ளது பாராட்டத்தக்கது. பொருள் என்று எடுத்துக்கொண்டால் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் ஒளிவர கூற வேண்டுமே, அங்கனம் கூறிவிட்டாரா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஆம், உலகப் பொருள்கள் உறுப்பு வகைகளாகும், தொழில் வகையானும், பண்பு வகையானும் பாகுபடுத்தி கூற புகுந்தால் எல்லையில்லாது போகும். இதனால் இந்த ஆசிரியர் உலகத்து பொருள் எல்லாவற்றையும் முதல் கரு உரி என்ற முத்திர பொருட்பாகுபாட்டிலே அடக்கி கூறிவிட்டார் என்று சொல்லலாம். அடக்கி கூறினார் என்றால் அவர் கூறிய முறை எத்தகையது என்று பார்க்கலாம். அகத்திணை என்ற பகுதியிலே கைக்கிளை முதலாக பெருந்திணை இறுதியாக உள்ள அக இலக்கணத்தை
திணைகளாக பகுத்து உணர்த்தி அதன் பின்னர் புறப்பொருள் பகுதிகளாக வரும் வெற்றி முதல் பாடாந்திணை இறுதியாக உள்ள ஏழு புறத்திணைகளை இலக்கணங்களை அதற்குரிய இலக்கணங்களை அகத்திற்கு புறமாக அமைத்து உணர்த்தி இருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அகப்பொருள் பகுதியாக விளங்கும் களவியல் கற்பியல் என்ற 2 கைக்கோள்களை உணர்த்தி அதன் பிறகு இவ்வகத்திற்கும் புறத்திற்கும் தொடர்பாக வரக்கூடிய இயல்புகளை கூறுகின்றார். அதோடு நில்லாமல் இவ்விரு பொருட்கண்ணும் குறிப்பு பற்றி வரும் மெய்ப்பாடுகளை எல்லாம் கூறி அதன் பின் வடிவம், தொழில், பண்பு, பயன் இவற்றை அடிப்படையாக உவமிக்கப் பெறும் உவமை பகுதியும் கூறுகின்றார். அந்த ஓமை பகுதியை கூறி அதற்கு தொடர்புடைய செய்யுள் இலக்கணம் மொழிந்து இவை எல்லாவற்றிற்கும் உரிய மரபுகளை கூறி முடிக்கின்றார். இந்த வகையிலே பொருள் என்பதை அகத்திணையியல், புறத்திணையியல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், ஓமவியல், மரபியல் என்று 9 பகுதிகளாக பிரித்து கூறியிருக்கிறார். இவற்றால் பொருட்பகுதி எல்லாவற்றையும் அடக்கி கூறியதை நாம் அறிந்து கொள்ளலாம்.